அல்லாஹுடைய இந்த தீன், அல்லாஹுடைய இந்த மார்க்கம், இதில் ஒரு மகத்தான ஒரு தன்மை இருக்கிறது. அடியானை அல்லாஹுவின் பக்கம் திருப்புவது, அடியானை அல்லாஹுவின் பக்கம் திருப்புவது, அடியானுடைய முகத்தை அல்லாஹுவின் பக்கம் திருப்புவது. வஜ்ஜஹ்து வஜ்ஹிய லில்லதீ ஃபதரஸ் ஸமாவாத். நம்முடைய முகம் உலகத்தை நோக்கி, உலக மோகத்தை நோக்கி, அழிந்துவிடக்கூடிய அற்பமான இச்சைகள் ஆசைகளை நோக்கி முன்னோக்கி இருக்கிறது அல்லவா? அந்த முகத்தை திருப்ப வேண்டும். நம்மை படைத்த அல்லாஹுவின் பக்கம், மகத்தான மறுமையின் பக்கம், சொர்க்கத்தின் பக்கம், அந்த மறுமையின் சொர்க்கத்தின் மகத்தான வெற்றியை அடைவதற்கு வழியாக இருக்கக்கூடிய நல்ல அமல்களின் பக்கம் நம்முடைய முகங்களை திருப்ப வேண்டும். நம்முடைய கல்வோடு உள்ளத்தோடு நம்முடைய முகங்களை திருப்ப வேண்டும். இந்த உள்ளம் அல்லாஹுவை மறந்த உள்ளமாக ஆகிவிடக்கூடாது. அல்லாஹு தஆலா தன்னுடைய நபியை எச்சரிக்கிறான். நபியே, ஃபலா தகும் மினல் காஃபிலீன், அல்லாஹுவை மறந்தவர்களில் நீங்கள் ஆகிவிடாதீர்கள். காஃபில், அல்லாஹு தஆலா நமக்கு சொல்கிறான், வலா தகூனு கல்லதீன நஸுல்லாஹ் ஃபஅன்சாஹும் அன்ஃபுஸஹும், அல்லாஹுவை மறந்தவர்களை போன்று வாழாதீர்கள். யார் அல்லாஹுவை மறக்கிறார்களோ அல்லாஹு தஆலா அவர்களையே அவர்களுக்கு மறக்க வைத்து விடுவான். அல்லாஹ் பாதுகாப்பானாக. சகோதரர்களே, நாம் ஒருத்தரிடத்திலே கொடுத்த செல்வத்தை மறக்கலாம், நம்முடைய உரிமைகளை மறக்கலாம். அல்லாஹுவை மறப்பது மிகப்பெரிய நஷ்டம். அல்லாஹுவை மறப்பதால் தான் நம்முடைய தொழுகைகள் பலவீனமாக இருக்கிறது. தொழுகையில் அலட்சியமாக இருக்கிறோம். தொழுகைக்கு செல்வதில் அலட்சியம், தொழுது கொண்டிருக்கும் போதும் அலட்சியம். என்ன காரணம்? அல்லாஹுவை மறந்த காரணம். நம் மீது அல்லாஹ் கடமையாக்கிய கடமைகளை உண்மையில் எந்த ஆர்வத்தோடு பயத்தோடு செய்ய வேண்டுமோ அந்த ஆர்வத்தோடு பயத்தோடு செய்கிறோமா நினைத்து பாருங்கள். அதற்கு என்ன காரணம்? அல்லாஹுவை மறந்திருக்கிறோம். அல்லாஹுவை விட்டு உலகத்தின் பக்கம் நமது முகத்தை திருப்பி இருக்கிறோம். நம்முடைய ஆர்வம், நம்முடைய அன்பு, அதை கொஞ்சம் எடை போட்டு பார்ப்போம். அல்லாஹ் இந்த ஆர்வத்தை, இந்த அன்பை, இந்த ஆசையை யார் மீது வைக்க வேண்டும் என்று சொன்னாரோ அவர் மீது இந்த அன்பை, ஆசையை, ஆர்வத்தை வைத்திருக்கிறோமா? அல்லது சபிக்கப்பட்ட, அல்லாஹ்விடமிருந்து நம்மை திசை திருப்பக்கூடிய, ஷைத்தானின் நண்பர்களாக நம்மை மாற்றிவிடக்கூடிய, சொர்க்கத்தை விட்டு நம்மை தூரமாக்கக்கூடிய வஸ்துக்களின் பக்கம் இந்த ஆர்வத்தை, இந்த அன்பை, ஆசையை வைத்திருக்கிறோமா? நாளை மறுமையில் யௌம துபுலஸ் ஸராயிர், உள்ளத்தில் உள்ள ரகசியங்கள் எல்லாம் வெளியே கொண்டு வரப்பட்டு அல்லாஹ் அடியானுக்கு முன்னால் காண்பிப்பான். உலகத்தில் மக்களிடமிருந்து நீ மறைத்திருக்கலாம், ரப்பிடத்திலே எதையும் மறைக்க முடியாது. ரப்பனா இன்னக தஅலமு மா நுஃபி வ மா நுஅலின். இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் துஆவிலே சொன்னார்கள், எங்கள் இறைவா, நாங்கள் மறைத்தாலும் நீ அறிவாய், நாங்கள் வெளிப்படுத்தினாலும் நீ அறிவாய். யஅலமு خائنة الأعين وما تخفي الصدور.
தீமையையும் துரோகத்தையும் மோசடியையும் அல்லாஹ் அறிவான். உள்ளங்கள் மறைத்து வைத்திருப்பதையும் அல்லாஹ் அறிவான். சகோதரர்களே, நாளை மறுமையிலே இந்த உள்ளத்தின் ஆசைகள் வெளிப்படுத்தப்படும் பொழுது இந்த உள்ளத்தில் அல்லாஹுவின் ஆசை இல்லை, அல்லாஹுவின் அன்பு இல்லை, அல்லாஹுவின் ஆர்வம் இல்லை என்று வெளிப்படுமையானால் ஹலாலான ஆசை போக மனைவியை விரும்புவது, பிள்ளைகளை விரும்புவது, ஹலாலான வருமானத்தை விரும்புவது ஹலாலான ஆசை. சகோதரர்களே, அல்லாஹ் என்னையும் உங்களையும் மன்னிப்பானாக. ஹலாலான ஆசைகள் மட்டும்தான் நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறதா? ஹராமான ஆசைகள் இல்லையா? அந்த ஹராமான ஆசைகளும் வெளியே கொண்டு வரப்பட்டால் எவ்வளவு கேவலப்படுவோம் நினைத்து பார்க்க வேண்டும். அது மட்டுமா, ஹலாலான ஆசையே அளவாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஹலாலான ஆசை எப்படி இருக்க வேண்டும்? மனைவியை நேசிப்பது ஹலால், பிள்ளைகளை நேசிப்பது ஹலால், நீங்கள் ஹலாலாக சம்பாதித்து ஹலாலாக கட்டிய வீட்டை நேசிப்பது ஹலால், நீங்கள் ஹலாலாக செய்யக்கூடிய ஏமாற்றாமல், வாக்கு மீறாமல், ஒப்பந்தங்களை முறிக்காமல் செய்யக்கூடிய வியாபாரத்தை நேசிப்பது ஹலால். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறார்? قل إن كان آباؤكم وأبناؤكم وإخوانكم وأزواجكم وعشيرتكم وأموال اقترفتموها وتجارة تخشون كسادها ومساكن ترضونها أحب إليكم من الله ورسوله وجهاد في سبيله فتربصوا حتى يأتي الله بأمره. உங்களுக்கு அல்லாஹ்வின் ஆசையை விட, உங்களுக்கு அல்லாஹ்வின் அன்பை விட, அல்லாஹ்வின் தூதரின் ஆசையை விட, அல்லாஹ்வின் தூதரின் அன்பை விட, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக ஜிஹாது செய்ய வேண்டிய அன்பை விட, ஆசையை விட உங்களது பெற்றோரின் ஆசை இருக்குமேயானால், உங்களின் பிள்ளைகளின் ஆசை இருக்குமேயானால், உங்கள் மனைவிகளின் ஆசை இருக்குமேயானால், உங்கள் சகோதரர்களின் ஆசை இருக்குமேயானால், உங்களுடைய குடும்பத்தின் ஆசை இருக்குமேயானால், நீங்கள் சேகரித்து வைத்திருக்கும் செல்வத்தின் ஆசை இருக்குமேயானால், நீங்கள் கட்டிய வீட்டின் ஆசை இருக்குமேயானால், அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வுடைய தண்டனையை எதிர்பாருங்கள். ஃபதரப்பசு, அல்லாஹ்வுடைய தண்டனையை எதிர்பாருங்கள். சகோதரர்களே, ஹலாலான ஆசையாக இருந்தாலும் அல்லாஹ்வின் மீது உண்டான ஆசையை அது மிகைத்து விடக்கூடாது. வல்லதீன ஆமனூ அஷத்து ஹுப்பல் லில்லாஹ், அல்லாஹ் சொல்கிறான், மூமின்கள் யார்? ஆடையை கொண்டா, வெறும் சில தோற்றங்களை கொண்டா, வேஷம் போடுவது, நடிப்பது இலகுவானது. சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதரின் காலத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கூட்டம் நடித்துக் கொண்டிருந்தார்கள், பாசாங்கு காட்டிக் கொண்டிருந்தார்கள். இதா ஜாஅகல் முனாஃபிகூன قالوا نشهد إنك لرسول الله والله يعلم إنك لرسوله والله يشهد إن المنافقين لكاذبون. அல்லாஹ் சொல்கிறார், நபியே, உங்களுக்கு முன்னால் வந்து சாட்சி சொல்கிறார்களா நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்று? அல்லாஹ்வுக்கு தெரியும் நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்று. அவர்கள் பொய்யர்கள், முனாஃபிக்குகள் என்று அல்லாஹ் சொல்கிறார். அல்லாஹ் அக்பர். சகோதரர்களே, மூமின்கள் அல்லாஹ்வுடைய அன்பை உணரக்கூடியவர்கள். ஈமான் என்பது அல்லாஹ்வுடைய அன்பை கொடுக்க வேண்டும், ரசூலுல்லாஹ்வுடைய அன்பை கொடுக்க வேண்டும், இந்த மார்க்கத்தின் மீது உண்டான பற்றை உணர்த்த வேண்டும். அதுதான் ஈமான். அல்லாஹ்வுடைய அன்பு கலக்காத, அல்லாஹ்வுடைய நேசம் கலக்காத, அல்லாஹ்வுக்காக ஏங்காத உள்ளத்திலே ஈமான் இருக்காது. ரப்பின் மீது அப்படிப்பட்ட பாசம் வர வேண்டும். இமாம் நஸை ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு ஹதீஸை பதிவு செய்கிறார்கள். நினைத்து பார்க்க வேண்டும், என்றைக்காவது இப்படி நாம் அல்லாஹுவை தேடி இருக்கிறோமா? அல்லாஹ் ஒரு தொழுகிறோம், அந்த தொழுகையில் அல்லாஹ்வுடைய ஆசையோடு எவ்வளவு தொழுகிறோம். அப்படி தொழுதிருப்போம் ஆனால் அந்த தொழுகையை எவ்வளவு அழகாக தொழுதிருப்போம். இன்று நாம் தொழக்கூடிய தொழுகை அல்லாஹ்வுடைய ஆசையோடு நிறைவேற்றப்படுகிறது என்று நினைத்து விடாதீர்கள்.
ஏதோ பழகிவிட்டோம், ஏதோ கடமையை செய்தாக வேண்டும், ஒரு பெயருக்கு அதை ஒட்டி கொண்டிருக்கிறோமே தவிர, ஒட்டி வைத்திருக்கிறோமே தவிர, அந்த முழு ஆசையோடு, எந்த ஆசை அல்லாஹ்வுடைய நேசர்களிடத்தில் இருக்கும் என்று அல்லாஹ் வர்ணிக்கிறானோ அந்த ஆசையோடு அல்லாஹ்வை அணுகுகிறோமா? தொழுகையில் ஈடுபடுகிறோமா? யதுஊனனா ரகபன் வ ரஹபா. மின்விசிறி இருக்கிறதா இல்லையா? ஏர் கண்டிஷன் இருக்கிறதா இல்லையா? கார்பெட்டில் இருக்கிறோமா இல்லையா? இதுவெல்லாம் இல்லை என்றால் இன்று நம்மால் தொழ முடியுமா? நாம் சுகத்தை பழகி வைத்துக் கொண்டு அந்த சுகத்தோடு சில வணக்கங்களை சேர்த்து வைத்திருக்கிறோம், அவ்வளவுதான். இந்த சுகங்கள் எல்லாம் நமக்கு இல்லை என்றால் அல்லாஹ் தான் அறிவான் நம்முடைய நிலைமை என்னவோ என்று. இமாம் நஸீ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதிவு செய்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போருக்கு சென்று கொண்டிருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தோழர்களை ஒருவர் பார்த்தார். சாதாரண மனிதர், கிராமத்து மனிதர். அந்த தோழர்களோடு பழகினார், பேசினார். அவருக்கு ஈமான், இஸ்லாம் பிடித்து விட்டது, மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஷஹாதாவை சொன்னார். எங்கே செல்கிறீர்கள்? அல்லாஹ்வுடைய பாதையில் எதிரிகளிடத்திலே போர் செய்வதற்காக. அப்படியே அல்லாஹ்வுடைய பாதையா? நானும் அந்த பாதையிலே கலந்து கொள்கிறேன். போர் அல்லாஹ்வுடைய பாதை, சபீலுல்லாஹ். அல்லாஹ்வோடு இணைக்கப்படக்கூடிய அந்த பொருட்களிலே, வஸ்துக்களிலே நமக்கு என்ன ஈடுபாடு இருக்கிறது சகோதரர்களே? கிதாபுல்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதம். கிதாபுல்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதம். இதன் மீது நமக்கு உண்மையான பாசம் இருக்கிறதா? இதை எப்படி ஓத வேண்டுமோ ஓத தெரிந்திருக்கிறோமா? இதற்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் கொடுக்கிறோம் யோசித்து பாருங்கள். அல்லாஹ்வோடு ஒன்று சேர்க்கப்படுகிறது என்றால் தீனுல்லாஹ், அல்லாஹ்வுடைய மார்க்கம். பைத்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய கஅபா, அல்லாஹ்வுடைய வீடு. நபியுல்லாஹ், ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய நபி, அல்லாஹ்வுடைய ரசூல். அல்லாஹ்வோடு ஒன்று சேர்த்து சொல்லப்பட்டால், இணைத்து, அதற்கான மகத்துவம் அவ்வளவு பெரியது. அல்லாஹ்வுடைய பாதை. அல்லாஹ்வின் தூதரே, அந்த பாதையில் நானும் வர வேண்டும். கலந்து கொண்டார். எதிரிகளை சந்தித்தார்கள். மாலை நேரத்திலே அன்று கிடைத்த கனிமத்துகளை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பங்கு வைத்தார்கள். அந்த தோழர், நேற்று இஸ்லாமை ஏற்ற அந்த தோழர், அவருக்கு அந்த எல்லாருக்கும் பங்கு வச்சாங்க. அப்புறம் இந்த பங்கு அவருக்கு கொடுத்துருங்கன்னாங்க. அவர் எங்க இருந்தாரு? சஹாபாக்களுடைய கால்நடைகளை மேய்ப்பதற்காக சென்றிருந்தார். அவர் வந்தவுடனே இந்த பங்கு கொடுத்துருங்க. சஹாபாக்கள் சில பேர் அதை வாங்கி வைத்துக் கொண்டார்கள் பொறுப்பாக. அந்த சஹாபி மாலையில் நல்ல இரவானவன வர்றாரு. அவரை கூப்பிடுறாங்க, இந்தாங்க உங்க பங்கு உங்களுக்குன்னு உள்ளது. அவருக்கு ஒண்ணுமே புரியல. என்னங்க, என்னமோ பொருட்களை கொடுக்குறீங்க, உங்க பங்குங்கிறீங்க, என்னங்க? அப்பதானே இஸ்லாமுக்கு வந்திருக்கிறார். அவங்க சொல்றாங்க, சஹாபாக்கள், இல்ல, இது அல்லாஹ்வுடைய பாதையில் நம்ம ஜிஹாதுக்கு போனோம், எதிரிகளை சந்திச்சோம், போரிட்டோம். எதிரிகள் அன்றைய தினத்தில் நமக்கு என்னென்ன செல்வங்கள் எதிரிகளிடம் கைப்பற்றப்பட்டதோ அது கனிமத்து. அதை முஜாஹிதுகள், போராளிகளுக்கு மத்தியில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பங்கு வைப்பாங்க. நீங்களும் போரில் கலந்து கொண்டீங்க, உங்களுக்குள்ள பங்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை எடுத்து கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பங்கை தூக்கிக்கிட்டு அப்படியே ரசூலுல்லாவை தேடி வர்றாரு, ஓடி வர்றார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லா முன்னாடி வைத்து விட்டு, அல்லாஹ்வின் தூதரே, இது என்ன என்று திரும்பவும் கேட்கிறார். நம்மளா இருந்தா என்ன செஞ்சிருப்போம் சொல்லுங்க? தொழுகிறது, யா அல்லாஹ் துன்யால பரக்கத்து கொடு, வியாபாரத்தில் பரக்கத்து கொடுங்கிறதுக்காண்டி தொழுதுட்டு உட்கார்ந்திருக்கோம். நம்மில் எத்தனை பேருடைய தொழுகை சொர்க்கத்திற்காக இருக்கிறது நினைத்து பாருங்கள். யா அல்லாஹ், உலகத்தில் எதுவுமே வேணாம், எனக்கு ஆகிரத்தை கொடு. யா அல்லாஹ், உன்னுடைய அன்பை, பொருத்தத்தை, மன்னிப்பை கொடு, அதற்காகவே தொழுகிறேன். அதுல என்ன தொழுக? இது துன்யா பிச்சை கொடுக்கதான் போறான் அல்லாஹ் தஆலா.
உனக்கு கொடுக்காம யாருக்குடா கொடுக்க போறான்? கண்டிப்பா கொடுப்பான். ஆனா இதற்காக தொடாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒது செய்தாயா பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, 2 ரக்காத்து தொழுதாயா பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இதைத்தான் வாக்களித்தார்கள். துன்யா பரக்கத்து கண்டிப்பா அல்லாஹ் உனக்கு தான்டா கொடுக்க போறான், யாருக்குடா வச்சிருக்கிறான்? وَلَوْ أَنَّ أَهْلَ الْقُرَىٰ آمَنُوا وَاتَّقَوْا لَفَتَحْنَا عَلَيْهِمْ بَرَكَاتٍ مِّنَ السَّمَاءِ وَالْأَرْضِ وَلَكِنْ كَذَّبُوا. மூமின்களே, தக்வா உள்ளவர்களே, உங்களுக்கு தான் வானம் பூமியினுடைய பரக்கத்து கண்டிப்பா திறந்து கொடுப்பேன். வேற யாருக்கு? அல்லாஹு அக்பர். ஆனால் துன்யாவுக்காக செய்யாது, மறுமைக்காக, மகத்தான நற்பாக்கியங்களுக்காக, நிலையான நிரந்தரமான மறுமையின் நற்பேறுகளுக்காக செய். வல்பாகியாத்து ஸாலிஹாத்து கைருன் இன்த ரப்பிக ஸவாபா வ கைருன் அமலா. நிரந்தரமாக நிலையாக இருக்கக்கூடிய ஆசைப்படுவதற்கு தகுதியான அல்லாஹ் எப்படி சொல்கிறான்? சொர்க்கத்தை கைருன் அமலா, நீ ஆசைப்படுவதற்கு சிறந்தது சொர்க்கத்தின் வீடு முஃமினே, அதற்காக அமல் செய். அல்லாஹு அக்பர். வகைருன் ஸவாபா, நீ ரிவார்டு வேண்டும் என்று எதிர்பார்க்கிறாய் அல்லவா, சொர்க்கம் உனக்கு சிறந்த ரிவார்டு, அதற்காக அமல் செய். அந்த சஹாபி புரிஞ்சுக்கிட்டார். ரசூலுல்லாஹ்ட்ட கொடுக்கிறார். என்ன ரசூலுல்லாஹ் இது? என்னமோ காசு கொடுத்தாங்க, பொருள்கள்லாம் இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் உனக்கு கொடுத்த கனிமத் அப்படின்னாங்க. அப்ப கூட அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒரு வார்த்தை சொன்னார், அலா ஹாதா மா அஸ்லம்து, இதற்காக நான் முஸ்லிமாகவில்லை, இதற்காக நான் உங்களோட ஜிஹாதுல வந்தா எனக்கு ஏதாவது கிடைக்குமே, எதிரிகளின் சொத்து, செல்வம், பொருள், அதற்காக நான் முஸ்லிமாகவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் இந்த வார்த்தைக்கு எதுவும் கோச்சுக்கல. நான் கொடுக்கிறத தட்டிட்டீங்க, அல்லாஹ் உனக்கு கொடுத்த காசுன்னு சொன்னதற்கு தட்டிட்டியேன்னு சொல்லிட்டு. அல்லாஹ்வுடைய தூதருக்கு தெரியும் இது துன்யாதான், கனிமத்தாக இருந்தாலும் துன்யாதான். அதையும் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிறகு கேட்டார்கள், நீ எதற்காக முஸ்லிமானாய்? உன்னுடைய இஸ்லாம் எதற்காக, எதற்காக எங்களோடு போரிலே கலந்து கொண்டாய்? சொல்றாரு பாருங்க, 2 நாள் 3 நாள் அல்லது ஒரு நாளைக்கு முன்னாடி முஸ்லிமானவர், அவருடைய ஈமானையும் பாருங்க. நம்ம எல்லாம் பரம்பரை பாயின்னு சொல்லிக்கிட்டு உட்கார்ந்துக்கிட்டு பிரியாணியை மட்டும் தின்னுக்கிட்டு உட்கார்ந்துருக்கோம். பரம்பரை பாய் நம்ம எல்லாம். பிறப்புலயே முஸ்லீம் அவரு, அட அறிவாளி, பிறப்புலயே எல்லாரும் முஸ்லீம் தான்டா, பிறப்புல எல்லாரும் முஸ்லீம் தான். குல்லு மௌலூதின் யூலது அலல் ஃபித்ரா. என்னமோ எல்லாரும் பிறந்ததெல்லாம் காஃபிர் மாதிரி, இவர் மட்டும் நேரா வானத்திலிருந்து முஸ்லிமா குதிச்ச மாதிரி. எல்லாம் முஸ்லிமா தான் பிறக்கிறாங்க, பிறகுதான் மாற்றப்படுகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, நீங்க எதுக்கு முஸ்லிம் ஆனீங்க? சொல்றாரு பாருங்க, அல்லாஹ்வின் தூதரே, உங்களோடு போரிலே கலந்து கொள்ளும் போது அலா அய்யதியனி சஹ்முன் கர்புன் ஃபயதுகுல மின் ஹாதா வயக்ருஜ மின் ஹாதா ஃபஉக்தல ஃபீ சபீலில்லாஹ். நான் போரிலே மும்மரமாக உக்கிரமாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் போது எங்கிருந்தோ ஒரு அம்பு வர வேண்டும். கர்புன் என்று சொன்னால் அம்பு வரும், யார் எரிந்தார் என்று தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு அம்பு வர வேண்டும், அது என்னுடைய தொண்டை குழியின் இந்த பக்கமாக சென்று இந்த பக்கமாக வெளியேறி விட வேண்டும், அதிலே நான் ஷஹீதாக வேண்டும். அதற்காகத்தான் நான் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டேன். சகோதரர்களை, இங்கே கொஞ்சம் நில்லுங்கள். இந்த ஷஹாதத்தின் மீது அவருக்கு இப்பேற்பட்ட ஒரு ஆசையை ஏற்படுத்தியது என்ன? அல்லாஹ்வின் மீது உண்டான ஆசை, மஹப்பத்துல்லாஹ். அல்லாஹ்வின் மீது உண்டான அந்த ஆசை, அன்பு, அல்லாஹ்வை சந்திப்பதற்குள்ள வழியை தேடினார். அதற்கு தோழர்களிடத்திலே கேட்டிருப்பார், சொல்லி இருப்பார்கள், ஷஹாதத்து கிடைத்தால் அல்லாஹ்வை சந்திக்கலாம் என்று. அதைத்தான் அங்கே சொல்லி காட்டுகின்றார். அல்லாஹ்வை சந்திப்பது சகோதரர்களே,
ஆகிரத் அல்லாஹ்வை சந்திப்பதற்கான இடம், மரணத்திற்கு பிறகுள்ள வாழ்க்கை சொர்க்க வாழ்க்கை, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துடைய வாழ்க்கை. யுத்கிலு மை யஷாஉ ஃபீ ரஹ்மத்திஹ். அந்த ஆசையோடு வாழ்கிறோமா? யூதர்கள் நஸ்ரானிகளை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், وَلَتَجِدَنَّ أَحْرَصَ النَّاسِ عَلَى حَيَاةٍ وَمِنَ الَّذِينَ أَشْرَكُوا. யூதர்கள் இருக்கிறார்களே, எல்லாரை விட உலகத்துல துன்யாவை விரும்புறவங்க. யவது அஹதுஹும் லவ் யுஅம்மரு அல்ஃப ஸனா, 1000 ஆண்டுகள் உலகத்திலே வாழ வேண்டும் என்று விரும்புவான். அந்த கதியில தான் நம்மளும் இருக்கிறோம். அல்லாஹ் நம்மை மன்னிப்பானாக. அவ்வளவு ஹுப்பு துன்யா, துன்யாவின் ஆசை, உலக மோகத்தின் ஆசை, இந்த துன்யா வாழ்க்கையின் செல்வத்தின் மீது உண்டான ஆசை. ஏன் தெரியுமா? எல்லா செல்வத்தையும் சேர்த்து வைத்திருக்கிறோமே தவிர அனுப்பி வைத்திருக்கவில்லை. அதனால் தான் இங்கேயே வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். வித்தியாசம் புரியுதா? சஹாபாக்கள் சேர்த்த செல்வத்தை அனுப்பிவிட்டார்கள். எனவே அதை அனுபவிப்பதற்காக அல்லாஹ்விடத்திலே மறுமையிலே செல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். நாமோ கர்மிகளாக, கஞ்சர்களாக, பேராசை பிடித்தவர்களாக செல்வத்தை எல்லாம் சேர்த்து வைத்துக் கொண்டு அல்லாஹ்வுக்கு கொடுக்காமல் இருக்கிறோம். நம்முடைய சொர்க்கத்திற்கு, நம்முடைய கபருக்கு கொடுக்காமல் இருக்கிறோம். எப்படி மறுமைக்கு செல்வதை நாம் விரும்புவோம்? அந்த சஹாபி சொன்னாரு, இப்படி ஒரு அம்பு வரணும், நான் ஷஹீத் ஆகணும், அவ்வளவுதான் எனக்கு ஆசை. அதுக்காகத்தான் என்னுடைய இஸ்லாம், அதற்காகத்தான் என்னுடைய இந்த பயணம். அல்லாஹ் அக்பர். அதற்கு அடுத்து ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தை சொன்னாங்க பாருங்க, உஸ்துக் யஸ்துகுல்லாஹு மஅக். ஏன்னா நபியிடத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் பேச முடியாது, ஏமாற்ற முடியாது. ومن الناس من يعجبك قوله في الحياة الدنيا ويشهد الله على ما في قلبه وهو ألد الخصام. ரசூலுல்லாஹ்வை மயக்கணும்னு பேசினா அல்லாஹ் வசனம் இறக்கிடுவான். நபியே இவன் பக்கா கயவாளி பையன், அலத்துல் ஹிசாம், இவன் ஏமாத்து பேர்வழி, இவன் பொய் சொல்றவன், உங்களை வாதிட்டு பேச்சால் மயக்க பார்க்கிறான், நம்பாதீங்கன்னு அல்லாஹ் வசனத்தை இறக்கிடுவான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உண்மையான நியத்து வையே, உன் நியத்தை உண்மையா அல்லாஹ் நடத்தி காட்டுவான். அல்லாஹு அக்பர். உண்மையான நியத்து வை. நம்ம வைக்கிற நியத்தெல்லாம் போலி. அல்லாஹ் சொல்றான் கொடுத்ததிலிருந்து கொடுங்கிறான். நம்ம அல்லாஹ்ட்ட சொல்றான் அவன் கொடுத்தா நான் கொடுப்பேங்கிறோம். என்னமோ இது வரைக்கும் பிச்சைக்காரனா நீ நடு ரோட்ல இருக்கிற மாதிரி. என்ன வேலை பார்க்கிறோம் பாருங்க நம்ம. அல்லாஹ் என்ன சொன்னா, நான் கொடுத்தால் கொடு என்று சொன்னானா? குர்ஆன்ல ஒரு வசனத்தை காட்டுங்க. என்ன தாரிக் பை, குர்ஆன்ல ஒரு வசனம், நான் கொடுத்தால் நீ கொடுன்னு சொல்லியிருக்கானா, நான் கொடுத்ததிலிருந்து கொடுன்னு சொல்லியிருக்கிறானா? எப்படி இருக்கு வசனம்? அன்ஃபிகு மிம்மா ரஸக்னாக்கும் யுன்ஃபிகூன மிம்மா ரஸக்னாஹும், நான் கொடுத்ததிலிருந்து அவர்கள் கொடுப்பார்கள். எது ஏற்கனவே ஒரு இடத்துல இருக்கோ அதிலிருந்து கொடு, அப்புறமா நான் அதுல பரக்கத் செய்வேன். நம்ம சொல்ல, அல்லாஹ் எனக்கு கொடுத்தால் உங்களுக்கு கொடுப்பேன். ஏன்டா பிச்சைக்கார பையல, உனக்கு எதுக்கு? அது அல்லாஹ்வே டைரக்டா வேற ஆள் மூலமா கொடுத்துட போறான். மனிதன் இவ்வளவு ஒரு கருமையாக கேவலமாக நடந்து கொள்கிறான் அல்லாஹ்வோடு. உண்மையான நியத்து வை, அல்லாஹ் உனக்கு கொடுப்பான். சுப்ஹானல்லாஹ். அடுத்த நாள் போர் முடிகிறது. கொல்லப்பட்டவர்களை, காயப்பட்டவர்களை சஹாபாக்கள் தேடுகிறார்கள், சேகரிக்கிறார்கள், ஒன்று சேர்க்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு இருப்பவர்களில் அவரை தேடுங்கள் என்று சொன்னார்கள், இல்லை. காயப்பட்டவர்களில் அவரை தேடுங்கள் என்று சொன்னார்கள், இல்லை. ஷஹீதானவர்களில் அவரை தேடுங்கள் என்று சொன்னார்கள். தேடினால் ஷஹீதானவர்களில் இருக்கிறார். அவர் எந்த இடத்தில் விரலை வைத்து காட்டினாரோ அதே இடத்திலிருந்து அந்த அம்பு அதே பக்கத்திலிருந்து சென்றிருக்கிறது. அவர் காட்டிய அதே இடத்திலிருந்து அந்த அம்பு வெளியாகியிருக்கிறது. அல்லாஹ் அக்பர். சகோதரர்களை நினைத்து பாருங்கள், எப்பேற்பட்ட அல்லாஹ்வின் அன்பை உள்ளத்திலே அவர் கொண்டு வந்திருப்பார். எப்பேற்பட்ட அல்லாஹ்வின் மீது உண்டான ஆசையை, ஆகிரத்தின் மீது உண்டான ஆசையை கொண்டு வந்திருப்பார். நமக்கு ரமதான் மாசம் வந்து கூட இன்னும் அல்லாஹ்வின் மீது உண்டான ஆசை வரல. எந்த பள்ளிவாசலடா கஞ்சி டேஸ்டா கொடுப்பாங்க, எங்கடா எக்ஸ்ட்ரா இஃப்தார் கொடுப்பாங்கன்னு தான் தேடிக்கிட்டு இருக்கோம். நோன்பு வைத்து விட்டு எங்கடா நல்லா தொழுக வைப்பாங்க, நிம்மதியா நீண்ட நேரம் தொழுவனு தேடுறோமா? எந்த பள்ளியிலடா சுருக்கமா தொழு வைப்பாங்க, இப்படி எங்க சீக்கிரமா தொலை வைப்பாங்க என்றுதான் தேடிக்கொண்டிருக்கிறோம்.
இதுல வேற நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், நம்ம எல்லாம் ஒரிஜினல் பாய், நம்ம எல்லாம் இஃப்தார்ல சாப்பாடு அது வேற, நாங்களும் இன்னைக்கு கொடுக்க போறோம். நன்மைதான், கொடுக்கிறவங்க கொடுக்கட்டும், கொடுக்கிறவங்க அதை குறைச்சிடாதீங்க. ஆனா அதற்காக நம்ம தேடலாமா? தேடுவது எதை? இபாதத்தை தேட வேண்டும். எதை தேட வேண்டும்? இபாதத்தை, ஆகிரத்தை தேட வேண்டும். அல்லாஹ்வின் அடியார்களே, 3 நபிமார்களுடைய ஹதீஸை சுருக்கமாக சொல்லி முடிக்கின்றேன். முதலாவதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்வின் மீது பேராசை கொண்டவர்கள், அல்லாஹ்வின் மீது அப்பேற்பட்ட அன்புடையவர்கள். அல்லாஹ் அவர்களை அன்பராக, நண்பராக எடுத்துக்கொண்டான். அந்த நபி பாருங்கள், விரும்பினால் எவ்வளவோ வாழ்க்கை, அழகான இந்த உலகத்தின் ஆசையை, வாழ்க்கையை தேடி இருக்கலாம். அல்லாஹ்விடத்திலே சொல்கிறார்கள், என்ன தெரியுமா? ரப்பி ஹப்லி ரப்பி ஹப்லி ஹுக்மன் வ அல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன். யா அல்லாஹ், எனக்கு நல்லறிவை கொடு, ஞானத்தை கொடு, நல்லவர்களோடு என்னை சேர்த்து விடு. என்னுடைய பணி முடிந்து விட்டால், எந்த பணிக்காக என்னை நீ நபியாக தேர்ந்தெடுத்தாயோ அந்த பணி முடிந்து விட்டால் என்னை உன்னிடத்திலே அழைத்துக்கொள், அந்த நல்லவர்களோடு என்னை தங்கவி. அல்லாஹு அக்பர். சுலைமான் நபி இப்பேற்பட்ட ஆட்சி அதிகாரம், அல்லாஹ்விடத்தில் என்ன சொன்னார்கள் தெரியுமா? யா அல்லாஹ், வ அன் அஅமல சாலிஹன் தர்லாஹு வ அத்கில்னி பிரஹ்மதிக ஃபீ இபாதிக ஸாலிஹின். ஆட்சியின் உச்சத்திலே இருக்கிறார்கள். யா அல்லாஹ், நல்ல அமல்களை செய்ய வேண்டும், நல்லவர்களோடு என்னை சேர்த்து விடு. போதும் இந்த துன்யாவின் உச்சத்திலே இருந்து கொண்டு ஆகிரத்தை விரும்பினார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், மொத்த மிஸ்ரின் ஆட்சி அவர்களுக்கு கிடைத்து விட்டது. அல்லாஹ்விடத்தில் சொன்னார்கள், ரப்பே போதும் இந்த துன்யாவுடைய வாழ்க்கை, தவஃபனி முஸ்லிமா, என்னை முஸ்லிமாக உயிர் கைப்பற்றி, வ அல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன், இப்ராஹிமோடு, இஸ்மாயிலோடு, இஸ்ஹாக்கோடு, அந்த நல்லவர்களோடு என்னை சேர்த்து விடு உன்னுடைய ரஹ்மத்திலே. அன்பான சகோதரர்களே, இதற்கு தேவை உள்ளத்திலே உண்மையான ஈமான். எந்த ஈமான்? எந்த ஈமானிலே அல்லாஹ்வுடைய அன்பு, பாசம், நேசம், அல்லாஹ்வுடைய தேடல் கலந்திருக்குமோ அப்படிப்பட்ட ஈமான் தேவை. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ரமதானுடைய மாதம் அதற்கான மாதம். பெருநாள் வரப்போகிறது. எங்கே ஆடைகள் விலை மலிவாக கிடைக்கும், எங்கே ஆடைகள் புதிய டிசைனிலே, புதிய வரவிலே கிடைக்கும் என்று தேடுவதற்காக உள்ள மாதம் அல்ல. உணவுகளின் பின்னால், பார்ட்டிகளின் பின்னால், விருந்துகளின் பின்னால் சுற்றுவதற்கான மாதம் அல்ல. அல்லது இரவு நேரங்களிலே கதை பேசி நேரங்களை வீணடிப்பதற்கான மாதம் அல்ல. எஞ்சி இருக்கக்கூடிய ஒவ்வொரு இரவும் மகத்தான இரவு, லைலத்துல் கத்ர். ஒவ்வொரு இரவில், எந்த இரவில் வேண்டுமானாலும் வரலாம். 1000 மாதங்களை விட சிறந்த இரவு இருக்கிறது. யார் அதனுடைய நன்மையை இழந்தார்களோ அவர்கள் வாழ்க்கையில் மொத்த நன்மையும் இழந்து விட்டார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கிறார்கள். ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த உணர்வை நாமும் கொண்டு வருவதோடு நம்முடைய குடும்பத்தார்கள், சகோதர சகோதரிகளுக்கும் நாம் இந்த உணர்வை கொண்டு வருவோமாக, உபதேசம் செய்வோமாக. ஈமானிய குடும்பமாக, அல்லாஹுடைய அன்பும் அல்லாஹுடைய தூதரின் அன்பும் பாசமும் கலந்த ஒரு உண்மையான மூமினான குடும்பமாக நாம் ஆகுவதற்கு முயற்சி செய்வோமாக. அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வோமாக. அல்லாஹ் நம்மை பொருந்திக் கொள்வானாக. மூமின்களாக, முஸ்லிம்களாக, பரிசுத்தமான எண்ணம் உள்ளவர்களாக, அமல்களிலே ஆர்வம் உள்ளவர்களாக நாம் ஆகுவதற்கு அல்லாஹ் அருள் புரிவானாக. جزاكم الله خيرا وبارك الله فيكم. استغفر الله العظيم لي ولكم فاستغفروه إنه هو الغفور الرحيم.